இந்த ப்ளூ சட்டை இன்டர்வியூ போகும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அங்கே ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சி காட்டு வழியே போனால் வெக்கேஷன் வந்தவங்களோட கார் அடிச்சு ஆக்சிடென்ட்டு. இவங்க 4 பேரும் காட்டுக்குள்ளே வேற வழி இருக்கான்னு பார்க்க போகிறாங்க. இந்த கண்ணாடியும் அவனோட லவரும் தனியாக இருக்காங்க. கண்ணாடிக்காரன் காரில் ஏதாச்சும் சாப்பிட இருக்குதான்னு தேடிட்டு இருக்கும்போதே காணாமல் போகிறான். இவன் அவனோட லவர் தேடிட்டு வரும்போதே யாரோ கம்பியை போட்டு தூக்குறாங்க. இந்த பக்கம் எப்படியோ ஒரு வீட்டை கண்டுபிடிச்சி உள்ளே போய் பார்த்தா தொட்டியில் யாரையோ உப்பு கண்டம் போட்டு ஊற வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்தா குடலு ஈரலுன்னு தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கானுங்க. வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேங்க, தப்பிச்சிடலான்னு பார்த்தா இதெல்லாம் பண்ண சைக்கோஸ் வரானுங்க. ஏன் சைக்கோஸ்னு சொன்னா மொத்தம் 3 பேர். அவனுங்கிட்ட இருந்து தப்பிக்க டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்தா கண்ணாடிக்காரனோட லவர் அக்கா வெட்டி அழகா சாப்பிட்றானுங்க. இதை பார்த்து பயந்து போய் தப்பிச்சு ஓடும்போது ஒரு இடத்துல எக்கச்சக்க கார் இருக்கு. இந்த சைக்கோஸோட வேலையே இந்த வழியே வர கார் எல்லாத்தையும் மடக்கி அதுல இருக்கவங்களை உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்றது தான். இவனுங்களும் அந்த சைக்கோவை ஏமாத்தி அந்த காரை எடுத்துட்டு போகும்போது மஞ்ச சட்டை அங்கேயே காலி போட்டு தள்ளுறானுங்க. இப்போ 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போதே வண்டி பஞ்சரு. காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போதே ஒரு உயரமான மர வீடு ஒன்று இருக்கு. அங்க போய் தப்பிக்க ஏதாச்சும் பொருள் இருக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போதே சைக்கோஸ் எல்லாம் கீழே வந்து கொளுத்தி விட்டுருவானுங்க. அங்கிருந்து தப்பிக்க மரத்து மேல தாண்டி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கோடாரி சுழண்டுட்டு வந்து ஒருத்தியோட வாயில வெட்டும். தலை மட்டும் மரத்து மேல இருக்கும், உடம்பு தரையில இருக்கும். இவங்க 2 பேர் மட்டும் தப்பிச்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவாங்க. காலையில ஆனதும் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த இன்னொருத்தையும் தூக்கிட்டு போயிடுவானுங்க அந்த சைக்கோ. அதே நேரம் போலீஸ் வர ப்ளூ சட்டை போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸோட கண்ணுல வந்து அம்பு சொருவோம். போலீஸ் காலி, ப்ளூ சட்டையும் எஸ்கேப்பு. இப்ப அந்த கடைசி பொண்ணையும் கொல்ல போகும்போது காரை எடுத்துட்டு வந்து வீட்டில் இருக்க அந்த சைக்கோவை அடிச்சு தூக்கிட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுவான் ப்ளூ சட்டை. அந்த காரை கொளுத்தி விட்டதும் அந்த வீடே வெடிச்சு செதறும். ஒரு வழியா சைக்கோவும் செத்துருவானுங்க. ப்ளூ சட்டை அந்த பொண்ணை கூட்டிட்டு சைக்கோவோட காரை எடுத்துட்டு கிளம்பிடுவான்.